பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பசுமை புரட்சியின் தந்தை என்று அறியப்படக்கூடிய வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தின் வாயிலாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர், அந்த மாநிலத்திற்கான பெரிய பங்களிப்பை செலுத்தியவர், பிரதமராக இருந்து நாட்டிற்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக அந்த கட்சியின் செயல்பாடுகளுக்கும் பெரும் பங்களிப்பை அளித்தவர் நரசிம்மராவ் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் பிரதமர் திரு சரண் சிங் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 விருது அறிவிப்புகளையுமே எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடியே அவர்களை புகழஞ்சலி செலுத்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானிக்கும் பாரத ரத்னா விருது என்பது வழங்கப்பட்டிருந்தது. தொண்டராக இருந்து நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய துணை பிரதமர் என்ற அளவில் உயர்ந்து பல்வேறு பணிகளை ஆற்றியமைக்காக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்பாக கர்பூரி தாகூர், சமூக நீதி போராளி, பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டது. அவருக்கான பாரத ரத்னா விருது என்பது இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமாக அங்கமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அந்த கூட்டணியில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக இருக்கும் என்று பல்வேறும் இந்த விருது அறிவிப்பை கடந்து அரசியல் பார்வையை முன்வைத்த நிலையில் அந்த விருது வழங்கு நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்ததற்கு நிதிஷ்குமார் தனது பாராட்டுதலை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜகவோடு இணைந்து பீகார் மாநிலத்தில் தற்போது ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட சூழலில் அரசியல் ரீதியிலாகவும் அது அவ்வப்போது புரிந்து கொள்ளப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைவர் எல்.கே. அத்வானிக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமர் ரத யாத்திரை நடத்தியவர் என்பது அவருக்கான மிகப்பெரிய ஒரு பெயராக இருக்கிறது. தற்போது அயோத்தியில் ராமர் கோயில் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியின் சாதனையாக முன்வைக்கக்கூடிய நிலையில் அதற்கு மிக முக்கியமான விதை போட்டவர் எல்.கே. அத்வானி என்று குறிப்பிடலாம். அவருக்கு பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் முன்னாள் பிரதமர்கள் திரு நரசிம்மராவ், திரு சரண் சிங் ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். இன்னைக்கு ஒரே நாள்ல ஏற்கனவே இருவருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அது குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரே நாள்ல திரு எம் எஸ் சுவாமிநாதன், திரு சரண் சிங், திரு நரசிம்மராவுக்கான பாரத ரத்னா விருது அறிவிப்பு. இது வெறும் விருது அறிவிப்பா பார்க்கணுமா, இல்ல அதை கடந்த அரசியல் ஏதாவது இருக்கா? பொதுவாகவே இந்த பத்ம விருதுகள் இருக்கு இல்லையா, இது ஒரு காலத்துல கொடுக்க ஆரம்பிச்ச போது உண்மையிலேயே தகுந்த நபர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆக்சுவலா. ஆனா காலப்போக்கில் குறிப்பா கடந்த 10 வருஷமா அல்லது கடந்த 2 வருஷமா பார்க்கும்போது இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆயுதமா பயன்படுத்துற ஒரு விஷயமா பாக்குறோம். நம்ம எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா ஓபிசிக்கான ரிசர்வேஷன்ஸ் அல்லது அதோட சென்சஸ் போன்ற விஷயங்கள் பேசப்படும் போது கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமர் கோவில் கட்டின பிறகு அந்த மசூதி இடிக்கப்பட்ட சமயத்துல அதை விட்னஸ் பண்ண அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நரசிம்மராவுக்கும் சரண் சிங்கும் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் இன்னொருத்தர் எம் எஸ் சுவாமிநாதன் தகுதி வாய்ந்த நபர். அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு நீங்க கொடுத்துருக்கணும் பாரத ரத்னா. ஆக்சுவலா இப்போ போஸ்ட்மஸா இறந்து போனவரை நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் கொடுக்கறதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதாவது ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு நாங்க கொடுக்குறோம், காங்கிரஸ் அந்த தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல, நாங்க செய்யறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம். ஆனால் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் கொடுத்ததை நம்ம முற்றிலும் அரசியல் என்று சொல்லி நிராகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கும் போது இல்ல அவங்க எல்லாம் தகுதியானவங்க தான் என்று ஒரு டிஃபென்ஸ் அவங்க பாஜக தரப்பிலிருந்து வைக்கிறத பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த 2024 தேர்தல் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சரண் சிங் நிச்சயமா உத்தரப்பிரதேசத்துல ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர். அவருக்கு கொடுக்கறது கண்டிப்பாக அதுவும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம் தான், ஓபிசி ஓட்டை கவர் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். மொத்தத்துல பாரத ரத்னா அல்லது பத்ம விருதுகள் என்பதை விஜயகாந்த் கொடுத்த பத்மபூஷன் உட்பட பார்க்கும்போது இந்த பத்ம விருதுகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பாறை அல்லது ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குள்ள நபர்களை குறிப்பிட்ட கட்சிக்காரர்களை அந்த ஓட்டு வங்கியை வளைப்பதற்கான ஒரு திட்டமோ என்கிற சந்தேகம் தான் எனக்கு வருகிறது.
நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. MS சுவாமிநாதன் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் திரு சரண் சிங், திரு நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டில் 5 இன்று ஒரே நாளில் 3 பாரத ரத்னா விருது என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் எக்ஸ் தளத்தின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் களத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கணக்குகளுக்காகவும் இந்த பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருப்பதான பார்வைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 5 பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது இனி வரக்கூடிய காலங்களில் எத்தகைய தாக்கத்தை, எதிரொலிப்பை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.